குட் மார்னிங் டு ஆல். இப்போ நான் என்ன டாபிக் பத்தி உங்ககிட்ட பேச போறேன்னா, அல்ட்ராசவுண்ட் அப்டாமன் ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் டிரான்ஸ்வஜினல் ஸ்கேன் என்னென்ன ப்ரிப்பரேஷன் நீங்க பண்ணிக்கணும் அப்படின்றத பத்தி தான் பேச போறேன். அல்ட்ராசவுண்ட் அப்டாமன் ஸ்கேன் பண்றதா இருந்தா, உங்களுக்கு இப்போ டாக்டர் வந்து 2 o'clock உங்களுக்கு ஸ்கேன் டைமிங் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்க ஒரு 1 o'clockல இருந்து உங்க பிளடர் ஃபில் பண்ணிக்கணும். எவ்வளவு லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் நீங்க குடிக்கணும்னா 1 to 2 liters வரைக்கும் நீங்க வாட்டர் குடிச்சிக்கலாம். குடிக்கிறது வந்து நீங்க 1 liter வாட்டர் வந்து ஒரேடியே நீங்க குடிக்க கூடாது. அப்படி குடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன், வாமிட்டிங் வந்துடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தண்ணி குடிச்சு உங்க பிளடர் ஃபில் பண்ணிக்கணும். இப்படி 1 literலயே உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வந்து நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். 2 liters வரைக்கும் குடிக்கணும்னு அவசியம் இல்ல. பிளாடர் ஃபுல் ஆனதும் நீங்க உடனே போய் டாக்டருக்கு இன்டிமேட் பண்ணணும். அவங்க உங்களுக்கு ஸ்கேன் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்து இப்ப கைனக் ரிலேட்டடா உங்களுக்கு ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னா, மேரிட் பேஷண்ட்டுக்கு அப்டாமன்ல பாக்குறாங்கன்னா அதுல வந்துட்டு உங்களுக்கு ஒழுங்கா தெரியாது. யூட்ரஸ், ஓவரிஸ்லாம் வந்துட்டு அப்டாமன் ஸ்கேன்ல உங்களுக்கு ஒழுங்கா தெரியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்வஜினல் ஸ்கேன் பண்ணுவாங்க. அப்படி பண்றப்போ உங்க பிளாடர் ஃபுல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்க பிளாடர் நீங்க எம்டி பண்ணிட்டு வந்துட்டு கூட ஸ்கேனுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கலாம்.